வணக்கம் மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு கியூட்டான ஒரு மொமெண்ட் நடந்துச்சுங்க. அம்மா, பொண்ணு சந்திச்சா எப்படி இருக்குமோ, அதே மாரி காவேரியும், குட்டி காவேரி வந்து மீட் பண்ணாங்க. பட் அந்த சந்திக்கும்போது அந்த மொமெண்ட் வந்து செம்மையா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே வந்து நேத்து நடந்த அந்த கன்டினியூட்டி காமிச்சாங்க. ஸோ குட்டி காவேரி வந்து காவேரிட்ட மோதுனதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அம்மு அம்முன்னு கூப்பிட்டுருவாரு. ஸோ அவ ஓடி போயிருவா பேர் கூட சொல்லாம காவேரிட்ட. இதில ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு வந்து விஜய்ன்னு பேர் சொன்னாலே அவங்களுக்கு ஒரு மாரி பழைய ஞாபகம்லாம் வரும். மகதீரா படத்தில வந்தது மாரி. ஸோ இப்போ வந்து அம்மு அம்முன்னு அவருடைய குரலே கேட்டுச்சு. பட் காவேரிக்கு வந்து எந்த விதமான ஒரு அந்த ஞாபகம் அந்த மாரி வரவே இல்ல. என்ன மாரியான ட்விஸ்ட் என்ன மாரியான ஸ்டோரி இது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ எனிவே அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து குட்டி காவேரிய வந்து யுகேஜி ஏ செக்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டுர்றாரு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அடம் பிடிக்குது. "அப்பா ப்ளீஸ்ப்பா இங்கேயே இருப்பா. என்னைய விட்டுட்டு போயிறாதப்பா. நீ இங்க இருந்தீன்னா நான் ரொம்ப தைரியமா இருப்பேன் உன்னைய பார்த்துக்கிட்டே" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா விஜய் வந்து, "அப்படிலாம் இல்லம்மா ஸ்கூல்லேருந்து என்னை இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ வந்து எல்லாருமே இங்க நெறையா குட்டி குட்டி பொண்ணுங்கலாம் நெறைய பேர் இருக்காங்கல்ல. நீ போய் சமத்தா வந்து படிச்சுட்டு, சாயந்தரம் வரும்போது நான் வந்து உன்னைய கூட்டிட்டு போயிடுறேன்" அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அந்த பொண்ணு விடாம அழுதுகிட்டு இருக்கும். ஸோ அங்கே இன்னொரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பாப்பாவ தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல உட்கார வச்சுட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அங்கே நின்னுகிட்டே இருப்பாரு. "அப்பா போகாதப்பா, போகாதப்பான்னு" அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும். ஸோ அங்கே உள்ள ஸ்கூல் மிஸ் வந்து, "நீங்க போங்க, நீங்க இருக்கத்தட்டிக்கும் பொண்ணு அழுதுட்டே தான் இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ அனுப்பிச்சு வச்சுருவாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து அந்த கிளாஸ்லேருந்து விஜய் அப்படியே இப்போ அங்கே அந்த சைடு நடந்து போவாரு. அந்த சைட்லேருந்து காவேரியும் அந்த ப ப அவங்க பிரின்சிபல் மிஸ் வந்து நடந்து வருவாங்க. அப்போவாவது மீட் பண்ணிருவாங்களா அப்படின்னு பார்த்தா, அப்பவும் மீட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அவர் முன்னாடி போயிருவாரு. அங்கேருந்து மாடியிலேருந்து இறங்கி காவேரி வருவாங்க. ஸோ அப்போவாவது அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வருமா அப்படின்னு பார்த்தா, அப்பவும் வராம போயிடுச்சு. ஸோ எனிவே இவங்க கரெக்ட்டா வந்து காவேரி வந்து யுகேஜி ஏ செக்ஷன்ல வந்து, "நீங்க தான் இனிமேல் இந்த கிளாஸ் மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி இருக்கிற கிளாஸ்ல வந்து விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ குட்டி காவேரி தான் இங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்களே! ஸோ காவேரி வந்து போய் அங்கே உட்காந்துருந்து சொல்லுவாங்க குட்டி காவேரிட்ட, "ஹலோ நான்" எல்லார் பேரும் ஃபர்ஸ்ட்டு எல்லாரோடைய பேரும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி காவேரியோட பேர் கேட்கும்போது, சரி இப்போவாவது காவேரின்னு உண்மைய சொல்லிருமான்னு பார்த்தா, அம்முன்னு சொல்லி வச்சுருச்சு. அட பாவிங்களா! பிரின்சிபல் முதற்கொண்டு எல்லார்ட்டயும் காவேரி காவேரின்னு சொல்லிட்டு, இங்க வந்து அம்முன்னு சொல்லிட்டியே! அப்படிங்கிற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து "ஏன் அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஆறுதல் கூறுவாங்க. அதுக்கப்புறம் அது சொல்லும், "அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவே தேடிக்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "அதான் நான் இருக்கேன்ல, உனக்கு எது டிஸ்கம்ஃபோர்ட் எதா இருந்தாலுமே என்ட்ட கேளு, நான் உனக்கு பண்றேன்" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே இந்த குட்டி காவேரி வந்து காவேரி வந்து கட்டி பிடிக்கும். அந்த மொமெண்ட் வந்து செம்மையா இருந்தது. ஸோ காவேரிக்கு அப்படியே ஒரு மாரியா நைஸ் ஃபீலிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறமும் அவங்க அம்மாட்ட அந்த பொண்ண பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு என்ட்ட வந்து டக்குன்னு ஒட்டிக்கிச்சு. உன் பேத்தி வயசு இருக்கணும்னு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சு. ஓ! அப்ப இவளோட பொண்ணு தான் போல இருக்கு அங்க இருக்கிறது. அதனால தான் அவளுக்கு அந்த ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அக்கா கால் பண்ணுவாங்க. காவேரியோட அக்கா. அவங்கள்ட்ட அந்த பொண்ண பத்தியே பேசிக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு வந்து ட்ரெஸ்ஸ கூட மாத்தாம அந்த குட்டி காவேரிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கவும், அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இது குட்டி காவேரியா தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு. ஸோ பார்க்கலாம் எப்போ வந்து அட்லீஸ்ட் இது என்னுடைய பொண்ணு அப்படின்னாவது அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியிற மொமெண்ட் வந்து சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சீரியல்ல யார பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.